KRPJ vlogs. இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ அம்மா குக்கிங்கை தான் வந்து வீடியோ எடுக்க போகிறோம். நல்லா இருக்கும் அம்மா குக்கிங். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி KRPJ vlogsஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எங்களால் உங்களோட கமெண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மிஸ்டேக் பண்ணாலும் அதை எங்களால் கரெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு சண்டே மார்னிங், அதனால் காலையிலே அப்பா கூட கறி கடைக்கு போயிட்டோம். இங்கே ரோட் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்கோம். இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். நாங்கள் ரெகுலராக ஒரு அங்கிள் மட்டன் வாங்குவோம், அதனால் சிக்கன் வேறு கடையில் வாங்குவோம். ஸோ நாங்கள் கறி கடைக்கு போயிட்டுருக்கோம். இந்த அங்கிள் கிட்ட தான் நாங்கள் ரெகுலராக சண்டே வந்து மட்டன் வாங்குவோம். ஸோ வந்து சிக்கன் வந்து வேறு கடையில் வாங்குவோம். இப்போ நாங்கள் வந்து ஆர்டர் சொல்லியிருக்கோம். அவர் வந்து எங்களுக்கு இப்போ வந்து வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. மட்டன், சிக்கன், தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு இது தலைக்கறியை வந்து ஒரு குக்கரில் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். சைட்லேயே ரைஸ் வேகுது. இப்போ தலைக்கறி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கடாய் வச்சுட்டு கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்ப வந்து கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுவும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கலாம், பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டிட்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஏன் உப்பு போடுறோம்னா அப்பதான் நல்லா வெங்காயம் வதங்கி வரும். வெங்காயம் வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இன்னும் நிறைய பவுடர்ஸ்லாம் வச்சிருக்காங்க, அதுதான் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அம்மா இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறாங்க. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறாங்க. தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் vlog போடுறதால நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நாங்க அடுத்ததெல்லாம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணிப்போம். நல்லா இன்னும் நல்லா வதக்கிக்கிறாங்க.
என்ன பண்றாங்க? இப்போ நல்லா வதக்கி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்காங்க. இப்போ அதுல நம்ம தாளிச்சு வச்ச கறியை ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நல்லா அதுல நல்லா ஆவி வருது. அதுல இருந்த கறியெல்லாம் எடுத்து அதுல மேல போடுறாங்க. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறாங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. அப்படியே அது ஸ்டவ்லயே இருக்கு. இப்போ வாங்க என்ன ஆச்சுதுன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வதக்குறாங்க. நல்லா வதக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுட் வீடியோஸ் vlogsனால எங்களுக்கு இந்த ஆட் பண்ற மசாலாஸோட அளவுலாம் தெரியல. நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து மசாலாஸ் ஆட் பண்றதுலாம் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நாங்க கரெக்டா சொல்றோம். இப்போ வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்றாங்க. நம்ம வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டா ஆயிடுச்சு. இந்த மேல கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.